ஃபர்டிலிட்டினா ஜஸ்ட் ரிப்போர்ட், ஸ்கேன், இன்ஜெக்ஷன்னு நம்மள ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி எக் குவாலிட்டி, ஸ்பெர்ம் கவுண்ட், யூட்ரஸ் திக்னஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இது மட்டும் போதுமான்னு கேட்டால் நோ. நம்ம பாடியும் மைண்டும் செப்பரேட்டாக இல்லை, ரெண்டும் கனெக்டடாக தான் ஒர்க் ஆகுது. இந்த எம்ப்ரியோஸ் ரொம்ப சென்சிட்டிவ். அது டெவலப் ஆகணும்னா அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் யூட்ரைன் என்வரான்மெண்ட் வேணும். ஆனால் நம்ம பயம், ஆங்ஸைட்டி, ப்ரெஷர் இருந்தால் பாடி சர்வைவல் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சர்வைவல் மோடில் இருக்கும்போது பாடி ரீப்ரொடக்ஷனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காது. எப்போல்லாம் நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுதோ அப்போல்லாம் நம்ம பாடி கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இந்த கார்டிசோல் FSH, LH, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரியான ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸோட பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் ஓவல்யூஷன் லேட் ஆகலாம், இம்ப்ளான்டேஷனுக்கு டிஃபிகல்ட்டி வரலாம், பாடி ரிலாக்ஸாக இருக்க முடியாமல் போகலாம். எஸ்பெஷலி ஃபர்டிலிட்டி ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு ஃபியர், ப்ரெஷர், எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். உங்கள் ஃபால்ட் இல்லை, இது பயாலஜி, சைக்காலஜி சேர்ந்து ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். அதனால் IVF ட்ரீட்மெண்ட் அப்போது நம்மளோட மைண்டை ரொம்ப காமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஹார்மோனல் கோஆர்டினேஷனுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணும். இது இம்ப்ளான்டேஷனுக்கு சப்போர்ட்டும் பண்ணும். ஸோ IVF ஜேர்னினா அது வெறும் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, எமோஷ்னல் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம்.